வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை அல்லது வந்துட்டு ஒரு தரப்பு பிரச்சனை கிடைக்கான மொத்த பிரச்சனையில ஒரு பகுதிகள் இது மட்டும் உங்களுக்கு உள்ள பிரச்சனையாங்க. எங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையாக அமைவதே தக்லீத் கூறுமா இல்லையா இருக்கிறதா. இஸ்லாத்தின் மூலாதாரம் குர்ஆன் ஹதீஸ் மாத்திரம் என்று நீங்க வாதிக்க வந்தா நாங்க குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் 4 உதாரணம் நாங்க வாதிக்க வந்தோம். இதுக்கு நீங்க உடன்பட்டால் உங்களுடைய வாதத்தை அவரை நேரத்தை உணாக்காம நாம் இதோட முடிச்சுக்கிறோம். தலைப்பு இப்படி போடுறோமா, தக்லீதின் மூலமாக தக்லீதை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் சொன்னாலும் சொல்லக்கூடிய கபரில் மரணத்தோடு இப்படியான விஷயங்களை போட்டு இது நாங்கள் சொன்னான்னு சொல்லுகிறோம். தக்லீதை நிராகரிக்கிற காரணத்தினால் இந்த விஷயங்களை நீங்க ஒரு விஷயத்தை பேசுறது தயங்குறீங்க. நீங்க தயங்குறீங்க என்னன்னு கேட்டா தக்லீது கூடுமா இல்லையாங்கிறத தனியான ஒரு நிலைப்பாக நாம பேசி முடிஞ்சு போட்டுதான் அதுக்கு பிறகு நாம ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம பட்டியல் போடுவோம். சிறுக்கான விஷயங்கள் என்னென்ன, விதத்தான விஷயங்கள் என்னென்னங்கிறது நம்ம தனியா போடுவோம். கபருல விஷயம் மட்டுமல்ல, நீங்க சிறுக்கு நாங்க செய்யறது என்னென்னு நீங்க சொல்றீங்களோ அனைத்தையும் நம்ம பட்டியல் போட்டு நம்ம பேசுவோம். முதல் வந்துட்டு நாம் ஆதாரமான எடுக்க வேண்டியவர்கள் எவை முதல் இனம் கண்டதுக்கு பின்னால்தான் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நாம் அதுக்குள்ளது நம்ம தேட முடியும். விளைதானே அந்த ஆதாரம் என்னங்கிறது வந்துட்டு தெளிவில்லாம இருந்தா நாம பேசுற ஒவ்வொன்றுமே பிழையானதாகவும் குழப்பமானதாகும். அதனால தக்லீது என்பது கூடும், குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பால் தக்லீதும் கூடும். ரெண்டு இருந்தா அங்க இஜ்மா கியாஸ்ங்கிறது வருது, இஸ்லாத்தின் மூலாதாரம் என்னங்கிறது வருது. அப்ப நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நாம அதுல இருந்து நாம கியாஸ் எடுக்கலாம். இந்த இருக்கக்கூடிய நவீன பிரச்சனைகள் ஒவ்வொன்றுக்கும் இந்த குர்ஆன்ல இருந்து ஹதீஸ் வந்து நேரடியா பார்க்கலாம். எல்லாம் கியாஸ் மூலமா பார்த்தா தான் நமக்கு தீர்வு இருக்குது. அப்ப தீர்வு வந்து நவீன பிரச்சனைகளுக்கு வந்து கியாஸ் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னா இங்க அவ்வாறு சில நேரடியா இல்லை. அப்ப தீர்வு இல்லாத ஒரு மார்க்கம் கொண்டு வந்துடும். அதனால நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு பூர்ண மார்க்கம் தெளிவான மார்க்கம் என்று சொல்லி இஸ்லாத்தை சொன்னதா இருந்தா இஜ்மா கியாஸை ஏற்றுக்கொண்டாதான் தீர்வு எடுக்க முடியும் என்ற வாதத்தில் அங்க உறுதியா இருக்கிறோம். அந்த அடிப்படையில் வந்து நீங்க ஒத்துக்கொண்டா மட்டும்தான் நம்முடைய வாதத்தை நம்ம தொடரலாம். அதற்கு நீங்க ஒத்துக்கொள்ளலன்னு சொன்னா நேரத்தை வீணாக்காம நோம்பு நேரம், பிரமதியா நேரம், அமல் செய்ய வேண்டிய நேரம் நாம் கலந்து போவோம். ரெண்டையும் ஒட்டிய தலையில ஒட்டிய பட்டியல அந்த வார்த்தையை கலந்து கொண்டா நல்லா நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு முன் வாரத்துக்கு வந்து நீங்க உறுதியாக அடிச்சு பேசுறது விஷயம் விளைதானே. இப்ப நாங்க செய்யற நான் என்ன சொன்னேன், நாங்க உங்களை தனியா நான் பேசல, உங்களோட அமைப்பை தான் நான் பேசுறேன். நாங்க தான் மொத்தமாவே முதல் அடிப்பம் சிறுக்குதுல தக்லீதுங்கிறதால பிறந்து முதல்ல தீர்மானிங்க. நீங்க அங்க பேசுங்க. உதாரணமா இதை நாங்க நல்ல பெரியார்கள் கருத்துல இல்லாடி இமாம்கள் கருத்துல தான் வச்சிருக்கிறோம். இமாம்கள் வந்து சும்மா சொல்ல மாட்டாங்க, குர்ஆன் ஹதீஸ்ல தான் சொல்லுவாங்க. எனவே குர்ஆன் ஹதீஸ்ல இன்னும் ஆதாரத்தை அடிப்படையில் அவங்க சொல்லிட்டாங்க போட்டீங்கன்னா உடையுமே அந்த மாஷா அல்லாஹ் இந்த கருத்தை பறக்குமே பயங்கர எப்படி அதுக்குதான் கொஞ்சம் நீங்க உடச்சி நாங்க பறந்து போக வேண்டாம். உங்களோட திறமையை பாராட்டி உங்களுக்கு கட்சி நாங்க வருவோம். விளைதானே அது நாங்க பாராட்டுறோம். உங்களோட திறமையை நாங்க பாராட்டுவோம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா, முதல் வந்துட்டு இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்கள் எவை எங்கிற விஷயத்துல நீங்க அங்க இங்க நேரத்தை உணாக்காம அந்த தலைப்புக்கு நீங்க வருவீங்களா சொன்னா அதுக்கு பின்னால நம்ம ஒவ்வொரு தலைப்பா போவோம். புது தலைப்பா நீங்க போடுங்க போறது என்னண்டு இப்ப அதாவது நீங்க பேசுற பிராக்டிகலும் நீங்க பேசக்கூடிய கொஞ்சம் கேளுங்க. பிராக்டிகல் தியரி சொல்றீங்க, பிராக்டிகல் சொல்றீங்க, ரெண்டையும் ஒட்டி போடுங்க. இந்த விஷயத்தின் அடிப்படையில் நாங்க இந்த முடிவு எடுத்துக்கிறோம். நாங்க சொல்லுவோம் இன்னென்ன முடிவுகள் இந்த அடிப்படையில் எடுத்துக்காங்க. இது பச்சை இல்ல எதிரான சொல்லுவோம். ரெண்டும் தெளிவா இருக்கும். வெறும் தியரி பேசி பொதுமக்களுக்கு அந்த கூடாரம் ஏற்படுத்தாம தியரியும் அதனால் வந்த விளைவு இன்னதினால இன்னும் வந்து இன்னதினால இன்னும் ஏற்பட்டுன்னு சொல்லி ரெண்டையும் சேர்த்து போடுங்க. அப்ப மக்களுக்கு தெளிவாக நாம ஒவ்வொரு நாளும் பேசினாலும் அதை முடிக்க மாட்டோம்.
தியரிய ஒரு நாள் இல்ல மதியப்படி ஒவ்வொரு மசாலாக்களுக்கும் நாம வந்துட்டு இந்த இதாலதான் இது வந்துச்சு சொல்லி பேசி போறதா இந்த ஹாரத்தில் இருந்து கடைசி ஜனாயத்தினுடைய கடைசி கலா வரைக்கும் ஒரு குறித்த விஷயத்தை எடுத்து நீங்க அதை காட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போகும். இந்த கருத்தை இன்னும் குருவாதிசல சொல்லிட்டாரு ஒரு விஷயம். அதுக்குதான் நான் இப்ப சொல்றேன். நீங்க இப்படி பெரிய குளத்தை கடல்ல காட்டுறீங்க, நான் சொல்ல இங்க வாங்க இதுக்குள்ள இதுலயும் முறைப்பாடு இருக்காங்க, இதுக்குள்ளே இருக்கிறாங்க, மீன் இருக்கிறா இல்லையான்னு பாத்துருவேன். அப்ப ஒரு குறித்த விஷயத்தை கூட முடிவு கட்டுறோமே சொல்றேன். இந்த விஷயம் இந்த அடிப்படையில் வந்துச்சு, இது இமாம்கள் சொன்னாங்க, இது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்புறமா அப்பாற்பட்ட கருத்தை சொல்ல மாட்டாங்க. இந்த குர்ஆன் ஹதீஸ் இதுக்கு ஆதாரம் வச்சா மாஷா அல்லாஹ் அப்படி தெளிவாகிடுவேன். மக்களுக்கு மாஷா அல்லாஹ் இதெல்லாம் செய்யலாம ஆயிடுவேன். அதுக்கு தான் நான் சொல்றேன், நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் பேசலாது இப்படி கடலை காட்டுங்க. நான் சொல்றேன் இங்க வாங்க போலவே இந்த குட்டை கூட அந்த மீன் இருக்கிறான்னு காட்டுங்க. இதுக்குள்ள முறைப்பாடு நீங்க இருக்கிறீங்க, நான் இல்லைன்றேன். இதுக்குள்ள நில்லுங்க, அப்ப தெளிவாக மக்கள் மாஷா. அதுக்கு தான் நான் கூப்பிடுறேன். அதுதான் நீங்க அந்த கருத்தை தான் சொல்றீங்க. இப்ப இவ்வளவு பெரிய களத்தை காட்டாதீங்க, நாள் கணக்கு பேச முடியாதுன்றீங்க. அதைத்தான் நான் இப்ப சொல்றேன். குறித்த விஷயம் நான் எடுங்க. இதுல இமாம்கள் சொல்லிக்க அதைத்தான் நாங்க பின்பற்றுறோம். இமாம் இன்னும் குர்ஆன் ஹதீஸை ஆதாரமா வச்சிருக்கிறாரு. வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் தக்கல் தெளிவா மக்களுக்கு ஒரு நாள் போதும், ஒரு நாள் போதும். அல்ஹம்துலில்லாஹ் நீங்க முதல்ல நான் சொல்றதை தெளிவா வழங்குறீங்களா? விளங்கினதால முறை நீங்க வழங்க, நான் பேசுறதை நீங்க வழங்க. புரிஞ்சுட்டு உங்களுக்கு புரிஞ்சிட்டு என்ன மாதிரி இல்லை, உங்களுக்கு புரிஞ்சதுங்கிறது நாங்க புரிஞ்சுக்கிறோம். அதான் பிரச்சனை. ரெண்டு பேரையும் ஒட்டி போடுவோம்னு சொன்ன மாதிரி ஏறும் என்று சொன்ன காரணத்தினால் கபர் வழக்கு இன்னென்ன விஷயங்களை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். இவங்க மறுத்த காரணத்தினால் இதனை சிறுக்கன்னு சொல்கிறார்கள். இது ஏமா இயலாதா? முடிஞ்சு போய் முதல் வந்துட்டு கொள்கையில வந்துட்டு நீங்க பிசிபி சொல்றது தேவைக்கு சொன்னதுன்னு சொன்னீங்க, குணத்துவத தேவை எடுத்துட்டீங்க. இதைத்தானே மற்ற மற்ற எத்தனையோ பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் எந்த அடிப்படையில் வருது? இது எந்த அடிப்படையில் வருது? நீங்க கபருக்குள்ள மாத்திர சுத்தி நிக்கீங்க. நாங்க சிறுக்கு என்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் இருக்கும் இல்ல. அதுக்கு தான் நான் சொல்றேன், என்ற பிரச்சாரத்துல அடிப்படை உங்களுக்கு எங்களுக்கு முரண்பாடு வர்றது. நீங்க வணக்கம் என்பீங்க, நாங்க சிறுக்கம். நாங்க வணக்கம் பண்ணதை நீங்க சிறுக்கன்றீங்களேன்னு சொல்லிதான் மோதா பிரச்சனை ஆரம்பிக்கும். எனக்கு அதனால நான் சொல்றேன், ஆணி வேர்ல பேசினால் கந்து கலர் இவர் எல்லாமே கவர் எல்லாமே முடிவுக்கு வந்து நாங்க செய்யறதையில சிறுக்கண்டு நீங்க இனம் கண்டவங்களை பட்டியல் தலைப்புகள் நாங்க தெரிஞ்சு கொண்டு அந்த பரப்பு எவ்வளவு விசாலமா இருக்குது என்று தெரிஞ்சோம். நீங்க கபரை மட்டும் சொல்லுங்க, கபரை மட்டும்தான் நாங்க செய்யறது செலுத்தா, அது அல்லாத இன்னமும் நிறைய இருக்கிறா என்று பரப்ப தெரியும். பொது தலைப்போட்டு வரும்போது அதுல பட்டியல் சில வரணும் விளைதானே. ஆனா இதெல்லாம் சிறுக்கா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறது. எதை சிறுக்கா இல்லையான்னு தீர்மானிக்கிறதா? இப்ப நீங்க மறுபடியும் என்ன செய்றீங்க? தேர் பேசுறவங்க சொல்லுங்க. நாம இதெல்லாம் பேசும்போது ஆதாரமாக வைக்க வேண்டியவைகள் குர்ஆன் ஹதீஸ்ல தான் தீர்மானிக்கும். இந்த குர்ஆன் ஹதீஸினுடைய விளக்கத்தை நான் வழங்கின விளக்கத்தை சொல்றதா, நீங்க வழங்கின விளக்கத்தை சொல்றதா, அந்த விளக்கத்தை தீர்மானித்து கொள்றதா? அதுக்காக தான் நாங்க சொன்ன மாதிரி குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கம். குர்ஆன் ஹதீஸ் என்றதை ஏற்றுக்கொண்டோமே, அதுக்கு விளக்கம் நீங்க இருக்கிறதா நாங்க இருக்கிறதா அங்க நிரூபிக்கிற விஷயங்கள் தான். நீங்க இப்ப சொன்னீங்க இந்த ஹதீஸுக்கான விளக்கத்தை சஹாபாக்கள் இப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள் நாங்க சொல்லுவோம். நீங்க ஏத்துக்க மாட்டேன். இந்த ஹதீஸுக்குரிய விளக்கத்தை சஹாபாக்கள் இப்படித்தான் விளங்கி இப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள் நாங்க சொல்லுவோம். நீங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லுவீங்க. இந்த ஹதீஸுக்கு இந்த ஆயத்துக்கான அந்த சொல்லுக்கான அர்த்தத்தை இந்த அர்த்தத்துல தான் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்க சொல்லுவோம். நீங்க சொல்லுவீங்க அப்படி இல்லைன்னு. குர்ஆன் ஹதீஸுடைய காரணத்தை காட்டிட்டா மறுக்கும். அதுதான் எங்க நிலைப்பாடு. சொல்லுங்க. நீங்க இமாம் இந்த கருத்து குர்ஆன்ல வரக்கூடிய மொழி இப்ப அடிப்படைக்கு வந்துடுவோம். குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தைகள் அரபு மொழியிலேயே இருந்தாலும் அது குறைஷிகள மொழியில மட்டும்தான் இறங்குச்சு. மதீனா வாசிகள் மொழியில கூட இறங்கல. ஒத்துக்கிறீங்களா? குர்ஆன் ஹதீஸ் என்று வரக்கூட இப்ப நாங்க வந்துட்டு பிரச்சனைகளை தெளிவாக்கிட்டு போனோம். இப்ப குர்ஆன் ஹதீஸை மட்டும் ஆதாரமாக கொள்றோம். குர்ஆன்ல வரக்கூடிய இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தைக்கு இதுதான் கருத்து என்கிறதை எப்படி தீர்மானிக்கிறோம்? சார் கொஞ்சம் முருங்க போனோம். நீங்க இப்ப எங்க போறீங்க தெரியுமா? இதுக்கு வந்த சொன்னீங்க இதை பேசுவோம். இப்ப குர்ஆன் ஹதீஸை பேசுவோம், பெரியார்கள் கருத்தையும் வைப்போம். ஆனா இமாம்கள் கருத்தை குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் காட்டுவோம்னு சொன்னீங்க.
நாங்க சொன்னோம் ஓகே அப்ப குர்ஆன் ஹதீஸ் தான் அடிப்படை குர்ஆன் ஹதீஸை பேச முடியல நீங்க சொன்னீங்க நாங்க இமாம் நீங்க குர்ஆன் ஹதீஸை மறுப்பீங்க இப்ப அது குறைசி மொழியா இல்லாட்டி குறைசியோட மொழியா இல்லாட்டி மதீனாவாசி மொழியா இப்ப நான் குறைசி மொழியா மதீனாவாசி மொழியா மறுபடியும் நீங்க சொல்றீங்க அதை சொன்னது அந்த இமாம் இதா இந்த இதா இப்படி என்ன ஒவ்வொன்றா தொட்டு போறீங்களே இதெல்லாம் பேசுறது நம்மளுடைய தலைப்ப போட்டீங்கன்னா இதெல்லாம் அங்க வரும் நாங்க சொல்றோம் தக்லீது கூடும் என்று சொன்னா இந்த ஆயத்தினுடைய இந்த வார்த்தைக்கு இதுதான் கருத்து என்பதை நாம தெளிவாக அந்த துறையில யார் எவ்வளவு பெற்றவரோ அவரை கருத்து நாம் ஆதரவாக கொள்ளலாம். இப்ப இது நகவு சட்டத்துல அங்க நீங்க நிரூபிக்கும் அங்க நிரூபிக்கும் அதுக்காகத்தான் நாங்க சொல்றோம் இந்த ஆயத்தினுடைய நகவு சட்டத்தின் அடிப்படையில் இப்படித்தான் பொருள் வரணும் என்கிறத நாங்க வந்து யாருடைய கருத்தை முன்வச்சு இதை தீர்மானிக்கிறது. குர்ஆன்ங்கிறது வந்து வரும் வார்த்தைக்கு மாத்திரம் கருத்தா குர்ஆன்ங்கிறது வந்து வருமான வார்த்தையா அது எத்தனை ஆயிரம் கலைகள் இருக்குது எத்தனை ஆயிரம் இருக்குது. இது போல குர்ஆனுக்கு விளக்க ஒருத்தர் சொல்லி ஒரு கருத்தை சொல்லுவார் இன்னொரு அறிஞர் அதே விரிவுரை எழுதுறவர் அதை மறுப்பார். இந்த ரெண்டுல மறுக்கிறவர் இருக்கிறா ஏற்கிறவர் இருக்கிறான்னு சொல்லி நீங்க யாரை வச்சு முடிவெடுப்பீங்க? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஒரு ஆயத்துக்கு ரெண்டு முரண்பட்ட கருத்து இவரோட சொல்றாரு இவரோட சொல்றாரு ரெண்டும் இமாம். இப்ப யார் எடுக்கிறோம் நீங்க யாரை வச்சு முடிவெடுப்பீங்க? யாரு வந்து அந்த துறையில அதிக நிபுணத்துவம் பெற்றவர் அதிகம்னு சொல்லி எதை வச்சு முடிவெடுப்பீங்க? சஹாபாக்களுடைய மற்றவர்களுடைய பின்பாக இமாம் இருக்கு சஹாபாக்களுடைய வந்து இமாமுடைய கருத்து சரி. எந்த ஒரு இமாமும் அவர்களாக சுயமாக ஒரு காரியத்தை செய்யவில்லை. முன்னால் இருந்ததினுடைய தொகுப்பத்தான் தந்தாங்களே தவிர அவர்களை வெட்டி விட்டு அவர்கள் புதிய கருத்துக்களை வைக்கல. புது தியரி நீங்க வைக்கீங்க. குர்ஆனில் வரும்போது குர்ஆனுக்கு வந்துட்டு பல குர்ஆனுடைய விளக்கங்கள் பல ஆயிரங்கள் இருக்கு. பயான் வரும் பதிவு வரும் திரும்ப சொல்லாராச்சு சில நேரத்தில் இதான் சொல்லுங்க அர்த்தம் என்பதற்கு ஜாயிதா காலத்து கவிதையும் எடுக்க வேண்டி வரும். சபம் வல்லக்காத்தும் கூட கொண்டு வர வேண்டி வரும். குர்ஆன் ஆயத்துக்கு என்ன தஃப்ஸீர் விளக்கம் சொல்ல கூட சபம் வல்லக்காத்தையும் கொண்டு வர வேண்டி வரும். வருமா வராதா வருதா குர்ஆன் ஹதீஸை போடுங்க மோரலி இவ்வளவு விபரமா சொல்றீங்க ஒன்றும் தெரியாம இல்ல எல்லாம் தெரிஞ்சிட்டு தான் வர போறோம். அதனால சபம் வல்லக்காத்துன்றீங்க யாருக்கு தீர்மானிக்கலாம் எப்படி வழங்கணும் என்ன செய்யணும் அதெல்லாம் தனியான செய்தி. என்ன தனியான்னு சொல்றீங்க? அதுக்குள்ள பேசப்பட வேண்டியது. கேக்குறீங்க இது குறைசி மொழி இருக்கு மதீனாவாசி மொழியில் இறங்கல நீங்க என்ன சொல்றீங்க? இது தலைப்பா இதா பேசுறது தேவைகள் வரும்போது இந்த கேள்விகள் எல்லாம் அங்க இந்த இதுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என ஏற்கனவே தக்லீது கூடும் என்று வந்தா இந்த ஆயத்துக்கு வந்து அர்த்தம் இன்னார்கள் சொல்லுகிறார். சஹாபாக்கள் வந்துட்டு இந்த குர்ஆன் ஆயத்துக்கு இன்னார் விளக்கம் சொன்னாரு நாங்க சொல்லுவோம் அதுக்கு விளக்கம் குர்ஆன் ஹதீஸே அது இல்லைன்னு மறுப்போம். அதான் நான் சுத்தி என்ன சொல்ல தெரியுமா இந்த ஆயத்துக்கு இன்னும் மஸ்ஜிதுல் ஹராம் ஷத்ரவுக்கு அர்த்தம் நீங்க குர்ஆன்ல எப்படி இருக்கு? நீங்க ஒப்பந்தத்துக்கு முன்னாடி கேக்குறீங்க விவாதத்துல பேசுறதுக்கு நீங்க சத்ரங்கள் அர்த்தத்துக்கு வந்து சொல்லுக்கு அர்த்தம் ஏன்னா இன்ன கவிதையில இன்னார் இப்படித்தான் சொல்லியிருக்கிறார் என்கிறத அல்ல சஹாபாக்களை இப்படித்தான் அர்த்தம் வச்சிருக்கிறாங்க. வாதத்துல சொல்றதுக்கு முன்னால இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு வாதத்துல இந்த கருத்துல ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதை கவிதை ஏற்க மாட்டோம் சஹாபாக்கள் கருத்தை ஏற்க மாட்டோம் அறிஞருடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு வரியா நீங்க சொன்னீங்கன்னா விவாதத்தில் அர்த்தமே இல்லை. நாங்க நேரத்தை உண்டாக்கிக்கிட்டு என்ன ஆக்களை கூட்டிக்கிட்டு சபையில கூட்டியதுல என்ன பிரயோஜனம்? ஒரு செய்தி சொல்லிடுறேன். அதாவது இந்த சாதாரணமான விஷயம் ஒரு வாதம்ங்கிறது சும்மா வெறுமன வாதிக்கிற விஷயம் அல்ல. அதுக்குள்ள அது தொடர்பான எல்லா கலைகளும் வரும் எல்லா தொடர்புகளும் வரும். தொடர்புகள் கவிதைகள் கலைகள் அது தொடர்பான எல்லா விளக்கங்களும் அந்த விவாதத்தில் முன்வைக்கப்படும். விவாதத்துக்கு ஒரு தியர் இருக்கு. விவாதங்களுக்கு ஒரு தியர் இருக்குது. விவாதம் எப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிறது தியரி இருக்குது. அந்த தியரிக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? டெக்ஸ்ட் புக் யாருன்னு சொல்லி அப்ப இதெல்லாம் ஏத்துக்க மாட்டோம். விவாதம் போடுவீங்க. இப்ப என்ன சொல்றேன் நீங்க குர்ஆனே போய் மதீனாவாசிகளை அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் குறைசி மொழி மட்டும் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அங்கேயே முரண்பாடை கற்பிக்கிறீங்க வருந்தானுங்க. இப்ப வந்து ஒரே இதுக்கு வந்துட்டு ஒரு அன்சாரி வந்துட்டு ஒரு இதான சொல்றான்னு சொல்றார் ஒரு முஹாஜிர் சொல்றாரு இல்ல இதான சொல்றார் ரெண்டு முதல் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. ஒரு சஹாபி
ஒருத்தர் வந்து குர்ஆன் இல்ல இது இப்படித்தான் முரண்படுறாரு. அது அப்படி இல்லை இப்படித்தான் இறங்கி சென்றாரு முரண்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? குர்ஆன் 7 முறையில் இறங்கிச்சாப்பா இப்பாடு இது முரண்படுற விஷயம் எல்லாம் தான். நீங்க முரண்பாடு கற்பிக்கிறீங்க கொஞ்சம் சந்தோஷமான செய்தி. முரண்பாடு கற்பிக்கிறீங்க குறைசி மூலமா